Hello everyone. Last class வரைக்கும் நம்ம screw friction பார்த்தோம். So இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா belt friction பார்க்க போறோம். So இந்த belt drive, belt rope அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் அப்ளிகேஷன். நீங்க வந்து friction தான் மேஜர் ரோல். ஸோ இங்க என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலா பார்க்கக்கூடிய எல்லா மிஷினரிஸும் சரி, எல்லா மிஷின்ஸும் சரி, மிஷின் டூல்ஸும் சரி, ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டட் மிஷின் டூல்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்டினரி ஒரு ஃபிளார் மில், இப்போ நீங்க ஒரு மாவு மில் போனீங்கன்னா அங்க பார்க்கக்கூடிய மிஷின்ஸா இருக்கட்டும், எல்லா மிஷினுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு ஒரு மிஷின் இருக்கும். அது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. வீட்டில் கிரைண்டரே எடுத்துக்கோங்க. அது வந்து ஆக்சுவலா நம்ம அந்த ட்ரம் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஒரு மிஷின் டூல். ஸோ அதை வந்து ஒரு மோட்டாரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மோட்டாரையும் அந்த மிஷின் டூலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் தான் பெல்ட் அண்ட் புள்ளி. ஸோ புள்ளி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அந்த பெல்ட் போய் சீட் ஆகிறதுக்கான ஒரு சர்க்குலர் டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். PULLEY புள்ளி. ஸோ இதுல மேஜர் ஃபினாமினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரே டேர்ம் தான் இதுல மேஜர் ஃபினாமினா. ஏன்னா ஒரு பெல்ட் வந்து ஒரு புள்ளியில இந்த மாதிரி டையா இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இது வந்து ஆக்சுவலா டிரைவர் ட்ரிவன் ரெண்டு சொல்லுவோம். ஒன்னு வந்து பவர் கனெக்டா இருக்கும், ஒன்னு வந்து டைரக்டரோட மோட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். இன்னொரு புள்ளி இதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எங்க அப்ளை பண்ணணுமோ, எங்க அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அங்க கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன். எப்படி ஒரு கியரை யூஸ் பண்ணி பவர் டிரான்ஸ்மிட் பண்றோமோ அதே மாதிரி பெல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த பெல்ட்ல என்னென்ன இது நடக்கும் அப்படின்னா, இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டார்க் கிரியேட் ஆகும். இந்த பெல்ட்ல வந்து ஆக்சுவலா தனியா டார்க் கிரியேட் ஆகும். இந்த டார்க் தான் போய் இன்னொரு டிரைவர் புள்ளி, ட்ரிவன் புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டிரைவர் புள்ளியை போய் அதை புல் பண்ணி தள்ளும். ஸோ இந்த டார்க் கிரியேட் ஆகும்போது ஒரு பெல்ட்ல ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து டென்ஷன் இருக்கும். ஒரு டென்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, இனிஷியேட் பண்ணக்கூடிய, இல்ல அந்த ரொட்டேஷனை எப்படி சொல்றது, அந்த ரொட்டேஷனை கண்டினியூவா ரொட்டேட் பண்றதுக்கு தேவையான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சைடு இருக்கக்கூடிய டென்ஷன், அதாவது சொல்ல போனா இட்ஸ் ஜெனரேட் ரொட்டேஷன். இன்னொரு சைடு இருக்கக்கூடிய டார்க் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான். ஆக்சுவலா பெல்ட்ன்றது ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இருக்க டென்ஷன் வந்து நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டென்ஷனுடைய வேல்யூக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இந்த ரொட்டேஷனை அது ரெசிஸ்ட் பண்ணும். ஒன்னு வந்து ரொட்டேஷனை இனிஷியேட் பண்ணும், இன்னொன்னு வந்து ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணும். ஒன்னு ரொட்டேஷனுக்கு தேவையா இருக்கும், அதனாலதான் ரொட்டேஷன் நடக்கும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய டென்ஷன். அனதர் பக்கம் இருக்கக்கூடிய டென்ஷன் அந்த ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ரொட்டேஷனை தடுக்கிறதுக்கான வழியை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி டென்ஷனை ரெண்டு கேட்டகரியா பிரிப்போம். ஸோ ஜென்ரலா இல்ல நான் டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா இதை வந்து டைட் சைடு அண்ட் ஸ்லாக் சைடு அப்படிமோ. டைட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ பெல்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த T2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைட் சைடு டென்ஷனா இருக்கும். இந்த டைட் சைடு டென்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த ரொட்டேஷனை இனிஷியேட் பண்ணக்கூடிய டென்ஷன், அந்த டார்க்கை கிரியேட் பண்ணக்கூடிய டென்ஷன். இந்த ஸ்லாக் சைடு டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டென்ஷன் என்னன்னா அது ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய டென்ஷன். ஸோ ரெண்டு பக்கமே டென்ஷன் இருந்துதான் ஆகும். ஏன்னா இது கண்டிப்பா நம்ம டைட்டா தான் என்ன பண்ணிருப்போம்னா ஒரு புள்ளியும் ஒரு புள்ளியும் நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். அப்பதான் அது பவர் இருக்கும், இல்லைன்னா ஸ்லிப் ஆகும். ஒருவேளை அந்த மாதிரி டைட்டா இல்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லிப் இருக்கும். பெல்ட் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். இந்த புள்ளி ரொட்டேட் ஆகும், அதாவது பவரோட மோட்டரோட கனெக்ட் பண்ணக்கூடிய புள்ளி ரொட்டேட் ஆகும், டிரைவர் புள்ளி ரொட்டேட் ஆகும். ட்ரிவன் புள்ளி வந்து ரொட்டேட் ஆகாது, ஏன்னா பெல்ட் மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கும். இப்ப கண்டிப்பா அது டைட்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நார்மலாவே எந்த ஒரு பெல்ட் டிரைவ் பாத்தீங்கன்னா ஒரு சைடு டைட் ஆகும், இன்னொரு சைடு ஸ்லாக் ஆகும் தான் இருக்கும். இது நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணிருப்போம். இந்த டைட்டா இருக்கிறது தான் ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுதான் ரொட்டேஷனுக்கு காரணமா இருக்குது. அந்த லூசா ஸ்லாகா இருக்கக்கூடிய அந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு. கிளியரா? இப்போ இந்த பெல்ட் அண்ட் ரோப் டிரைவ் அப்படிங்கிறது என்னன்னா பெல்ட் அண்ட் புள்ளி அரேஞ்ச்மெண்ட் யூஸ் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் பவர் டு ஒன் இன்டு அனதர். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய இடத்துல இது யூஸ் ஆகுது. ஸோ லோடு லிஃப்ட் பண்றதுக்கு, தென் பார்த்தீங்கன்னா ஃபிளார் மில்ல இருந்து, லேத் மிஷின் டூல்ல இருந்து, நீங்க என்னென்னலாம் மிஷின் டூல்ஸ் யூஸ் பண்றீங்களோ, எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்றீங்களோ அந்த எலக்ட்ரிக் மோட்டார்ல இருந்து பவரை அந்த தேவையான டூலுக்கு நகர்த்துறதுக்கு பெல்ட் தான் மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா அது ஈஸிலி ரீப்ளேசபிள். ஸோ நம்மளாவே கழட்டி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தனி எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. இதே சப்போஸ் ஒரு கியர் இருந்தது அப்படின்னா அந்த கியரை நம்மளா கழட்டி அதை மாற்ற முடியாது. அப்படின்னும் போது அதுக்கு நல்ல ட்ரெயினான ஒரு ஆள் தேவை. பட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ அதுக்கு கழட்டுறதுக்கு மாற்றதுக்கு ஈஸியான ஒரு இது இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கியரை விட கம்மி. பட் மற்ற பவர் இப்போ செயின் டிரான்ஸ்மிஷனோட கம்பேர் பண்ணும்போது பெல்ட்ல வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனாலதான் பெல்ட்டை நம்ம சூஸ் பண்றோம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ரொட்டேஷனுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்.
இப்போ இந்த பெல்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, புள்ளியில நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறதுல இந்த ஃபிரிக்ஷனுடைய ரோல் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த புள்ளி வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. T2 அப்படிங்கிற டென்ஷன் வந்து டைட் சைட் டென்ஷன், அதாவது நான் சொன்ன ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டென்ஷன். T1 அப்படிங்கிறது ஸ்லாக் சைட் டென்ஷன், அதாவது ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய டென்ஷன். ஸோ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. ஸோ அந்த டெரிவேஷன் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டதில்லை சோஃபார். ஸோ அதனால நம்ம டைரக்டா அந்த ஃபார்முலாக்கு வந்துடுறோம். T2 by T1 equal to e power mu theta. ஸோ e அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். நம்ம கால்குலேட்டர்ல இருக்கும் exp ஒரு ஆப்ஷன். மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆஃப் த புள்ளி அண்ட் பெல்ட். தீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் லேப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல வாப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் இப்போ ஒரு பெல்ட் கனெக்ட் ஆயிருக்குன்னா இது எக்ஸாக்டா 180 டிகிரி கனெக்ட் ஆயிருக்காது, இதோடைய இன்னொரு ட்ரிவன் புள்ளியை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும் போது இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் லேப் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் லேப். ஸோ அதுதான் தீட்டா. இந்த ஈக்குவேஷன்ல போடும்போது தீட்டா வந்து ரேடியன்ட்ல சப்ஸ்டிட் பண்ணி போடணும், அப்படியே போடக்கூடாது. நெக்ஸ்ட் டார்க்கு ஃபார்முலா. டார்க்ன்றது ஜென்ரலா என்னன்னு தெரியும் நமக்கு. அப்ளைட் ஃபோர்ஸ் ஆர் டென்ஷன் இன்டு ரேடியஸ் ஆஃப் த ட்ரம் புள்ளி தான். ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஏன் T2 மைனஸ் T1 எழுதிருக்கோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி T2ன்றது ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப T2 அப்படிங்கிறது T1 அப்படிங்கிறது ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் டார்க் தான் நம்ம எடுத்துக்கணும், மீன் டார்க், நெட் டார்க். ஸோ நெட் டார்க் எடுக்கும்போது கண்டிப்பா T2 மைனஸ் T1 எடுத்துக்கிறோம். ஸோ பவர் அப்படின்னு வரும்போது இந்த T2 மைனஸ் T1 இன்ட்டு வெலாசிட்டி இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2π dt/60 ஃபார்ம் போடலாம். ஸோ இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி πdn divided by 60 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ல n வேல்யூ கொடுத்துருக்கும் போது. ரைட். ஸோ இவ்வளவுதான் பெல்ட் ஃபிரிக்ஷன்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பேசிக் ஃபார்முலா. இதுல ரொம்ப ஃபார்முலாஸ் கம்மி. ஸோ இதுல பேசிக்கா ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் இப்போ. ஸோ இதுலேயே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். A belt is wound over a pulley as shown in figure. If the tension in the belt in one end is 3000 Newton, what is the necessary tension on the other side of the belt to resist? ஸோ இங்க முக்கியமான கண்டிஷனே பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் டு ரெசிஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால தான். இந்த ரெசிஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால தான் கேட்டிருக்கிற வேல்யூ T1 கொடுத்துருக்கிறது T2 நீங்க எடுத்துக்க முடியும். சப்போஸ் பெல்ட் டு ரொட்டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ ரொட்டேட் தான் நீங்க கண்டுபிடிக்கணும்னா அது T2 ஆ இருக்கும், T1 ஆ இருக்கும். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம். இப்ப பார்ப்போம் கிவன்ல. ஸோ வந்து டயக்ராம்ல 15 டிகிரி கொடுத்துருக்காங்க. பட் 30, அப்போ 180ல 30 போச்சுன்னா 150 டிகிரி. ஸோ 150 டிகிரி இருந்தா பாத்தீங்கன்னா லேப் ஆங்கிள். ஸோ இதை ரேடியனுக்கு மாத்திக்கிறேன், இன்ட்டு π by 180 போட்டோம்னா ரேடியன்ஸ்ல கிடைச்சிடும். டைரக்ட் ஃபார்முலா T2 by T1 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, e பவர் மியூ தீட்டா. ஸோ அந்த ஃபார்முலால T2 ஈக்குவல் டு T1 பவர் T1 இன்ட்டு e பவர் மியூ தீட்டா. டைரக்டா அப்படி சப்ஸ்டிட் பண்றேன். எனக்கு வந்து தேவை ஆக்சுவலா இங்க T1 தேவை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது கீழே வந்துடும். ஸோ டேரக்டா அதை சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதுல அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இதுல பெல்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது இல்ல டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பெல்ட் ஃபிரிக்ஷன்ல இல்ல பெல்ட் டிரைவ்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஸோ அந்த ஸ்னாப் எடுத்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷனை நாங்க கமெண்ட்லயே தருவோம். அப்படி இல்லைன்னா நாங்க தனியாக அதுக்காக வீடியோ பண்ணி தரோம். தேங்க்யூ.